சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். For appointments 9942 4411 9942 1166. உழைப்பால் உயர்வு கொண்ட கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இவ்வளோ நாட்களாக உங்கள் ராசியில் தான் கேது பகவான் இருந்தார். இப்போதான் நகர்ந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு வரார். இதில் ரொம்ப சிறப்பான தன்மைகள் என்னன்னா, நீண்ட நாட்களாக உங்களுக்கு வார்த்தையினால் குடும்பத்தில் பல சங்கடங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனையை கொடுத்துருக்கோம், தேவையில்லாத பல சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க, வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும். இந்த கேள்விக்குறியிலிருந்து அர்த்தமுள்ள ஒரு கேள்விக்குறியாக தான் மாறி இருக்கிறது அப்படின்ற ஒரு அனுபவத்தை வைத்துக்கொண்டு தொழில் மாற்றங்கள், இடம் மாற்றங்கள், உங்களுடைய சூழ்நிலை மாற்றங்கள், உங்களுடைய தலையெழுத்து மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் தொழில் மாற்றங்கள் கொடுக்கும், வீடு மாற்றங்கள் கொடுக்கும். அதேமாரி உங்களுடைய என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை டிஃப்ரெண்ட்டாக பண்ணி நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்றதை திங்க் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றலாக தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிருக்கின்றது. நிறைய குழப்பத்தை கொடுத்துருக்கோம். எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் நம்ம இப்போ நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க, எதனால் நமக்கு வாழ்க்கையில் இப்படி தோல்வி வந்தது, எதனால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறாமல் இப்படியே இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஆழ்ந்து சிந்திச்சு ஒரு தெளிவான பாதைகள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போயிருக்கிறது. இது மனதிற்கு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் உங்கள் மனதிற்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அழகான அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் ஐடி துறையில் இருப்பவர்கள், வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாத்தையுமே சூப்பரான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போயிருக்கின்றது. வேலைக்கு போகிறவங்களுக்கு தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே மாற்றங்கள் மட்டும்தான் நிரந்தரம் அப்படின்றதும், மாற்றங்கள் மட்டும்தான் முன்னேற்றங்கள் கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் நிரூபித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த ராகு கேதுகள் கொடுக்க போயிருக்கிறார்கள். அப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது வராங்க. அப்போ அந்த 12ஆம் இடத்துக்கு கேது வரும்போது என்ன பண்ணோம், நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தினால தான் உடல் ஆரோக்கியம், அனாரோக்கியம், சின்ன சின்ன தொந்தரவு பிரச்சனைகள் வரும். இதை சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைய போயிருக்கின்றது அப்படின்றத மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது மட்டுமா, கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விசேஷமான ஒரு தன்மை உண்டு. அதாவது நீங்கள் எந்த மாரி ஒரு துறையில் இருந்திருந்தாலும் சரி, இந்த பணம் வராமல் தடுமாற்றத்தை கொடுக்கும், சொன்ன வாக்குறுதி காப்பாற்ற முடியலையே அப்படின்ற எண்ணங்கள் இருந்திருக்கும். இது எல்லாமே ஒரு மாறி சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற போகிறீங்க, சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி நல்ல பேர் வாங்க போகிறீங்க, புதிய கடன் வாங்கி தொழில் விரிவாக்கத்தை பண்ண போகிறீங்க. எல்லா வகையிலுமே கௌரவம், மதிப்பு, மரியாதையோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டுகள் உங்களுக்கு அமைய போயிருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக மருத்துவமனை செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த மருத்துவமனை செலவில் இருந்தெல்லாம் மீண்டு வெளிவருவதற்கான சிறப்பான ஒரு வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நோய் குணமாகக்கூடிய ஒரு விஷயங்கள், அதேமாரி பயணத்தினால மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், ஆன்மீக பயணங்கள், வெளி சுற்றுலா பயணங்கள், டிராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க, மல்லிகடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஜவுளி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, இந்தமாரி நீங்கள் எந்த மாரி வகையான ஒரு தொழிலில் முதலீடு போட்டு தொழில் செய்துட்டு இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் நிறைய லாபத்தை கொடுக்க போகுது. அந்த லாபத்தை வைத்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு போகக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாற்றலாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் பலமும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் விளையாட்டு துறையில் இருப்பவர்கள், பள்ளி குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும். அதாவது பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும், அல்லது நீட் தேர்வில் பாஸ் பண்ணி நான் டாக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், கற்பனை எண்ணிட்டு இருக்கணும், போட்டித் தேர்வில் முயற்சி பண்ணுறவங்க, அரசாங்க தேர்வுக்கு போட்டித் தேர்வுக்கு முயற்சி பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பாற்றல் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போயிருக்கின்றது. ஏன்னா 6ல் ராகு வந்தாவே லட்சுமி யோகன்று சொல்லுவாங்க.
அப்ப நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி அதிகமான சாதகமான அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா சொல்லப்போனா இந்த கன்னிராசிக்காரருடைய பெண்களுக்கு 85% சாதகத்தையும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் 75% சாதகமான ஒரு அமைப்பாற்றலும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். குறிப்பா இந்த உடல் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்துல எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அடிக்கடி கன்னிராசிகள் என்பது தலைமுடி கொட்டுறது, பல்லு பிரச்சனைகள், தொந்தரவுகள், முட்டிங்கால் வலி பிரச்சனைகள், இந்த மாதிரி பாதிப்புலாம் அடிக்கடி கொஞ்சம் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா கையாளும் பொழுது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நேரத்துல மூட நம்பிக்கையை நம்ப மாட்டீங்க. மூட நம்பிக்கையினால நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்கும் அப்படின்றத நீங்க அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே போல நண்பர்கள் சொல்லிட்டாங்க, பக்கத்து வீட்டில் சொல்லிட்டாங்க, உறவினர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி களத்தில் இறங்கி எதுவும் செய்யாதீங்க. அது எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க ஆராய்ந்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவுகள் எடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பா சொல்ல போனோம்னா, இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க வேண்டிய காலகட்டங்களாக தான் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். இது அளவுக்கு அதிகமாக வருதுன்னு சொல்லி அதிக முதலீடு போடக்கூடிய விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். ஏன்னா முதலீடை முடக்கம் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பயணம், தூரத்து பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது நாலு நட்சத்திரம் இந்த நாளில் போகலாமா வேண்டாமா அப்படின்றத சிந்திச்சு முடிவெடுக்கும் போது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா தேவையில்லாத பின்விளைவுகள், தேவையில்லாத கவலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் சாதகமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும். பழக்க வழக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும், கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகளையே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு எல்லா வகையிலும் சாதகமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா, கரை ஓரமாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். அல்லது அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு மாலை வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சகலமும் கைகூடும் அப்படின்ற ஒரு அமைப்பாற்றலுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றத இருக்குது. இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுக்கள் இன்னொரு சிறப்பான ஒரு தன்மைகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த ஹெல்ப்பை பண்ணிட்டு திருப்பணும் மீண்டும் அவங்ககிட்ட சொல்லி காட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த உறவுகள், நட்புகள் பகையாக மாறுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுத்து விடும். இந்த வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமான அமைப்பாற்றல் இருக்கு. நீங்க ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா, ஏன்னா 12ஆம் இடமா இருக்கிறதுனால கண்ணு மூடிட்டு வாங்கக்கூடாது. அதில் வில்லங்கள்லாம் ஏதாவது இருக்குதா, அப்போ வில்லங்கத்தினால அந்த இடத்தினால நமக்கு வழித்தட பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்றதெல்லாம் ஆழ்ந்து சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ப்ராப்ளம் பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வெளிவருவதற்கான சிறப்பான ஒரு வழிமுறையில் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆழ்ந்து முடிவு எடுக்கிறதுக்கு பெரியோர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுக்கிறது பலவர்கள் நன்மை கொடுக்கும். அப்போ பெரியோர்கிட்ட ஆலோசனை கேட்கறது எப்படி, அவனோட அனுபவ அறிவை வைத்து இதை நாம் செய்யலாமா, இதை நாம் செய்யக்கூடாதா அப்படின்னு தெரிஞ்சு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி எல்லா வகையிலும் நன்மையே செய்யும் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.